இன்னும் சாப்பிடலங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இருக்காரு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் உள்ளே வருகிறோம். யாருக்கு இந்த திட்டு? அது ஒரு கேடுகட்ட ஜென்மத்துக்கு அந்த திட்டுங்க. டேய் மூடிக்கிட்டு போயிட. டேய், நீயும் அந்த நாய் கூட சேர்ந்த கூட்டணி தான். மூடிக்கிட்டு வெளியே போயிடு. மயிரிங்க வந்தியா? என் லைவுக்கு வந்தியா? என்னை பற்றி மட்டும் பேசி என் மெசேஜ் என் லைவில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் பேசு. நீ உன் இஷ்டத்துக்கு பேசுனா நான் ஏன் இஷ்டத்துக்கு பேசுவேன்? எனக்கும் வாய் இருக்குது சரியா? நீ எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து மெசேஜ் பண்ணுற, ஒளிஞ்சிக்கிட்டு மெசேஜ் பண்ணுற. நான் நேரடியாக லைவில் ஸ்க்ரீன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு யோசி. ஒழுங்காக மூடிக்கிட்டு வெளியே போயிடு. குரூப்பாக சேர்ந்து வந்தீங்கன்னா நான் என்ன பயந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை லைவ் தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? எத்தனை பேர் வந்தாலும் நான் பேசுகிறேன். எத்தனை பேர் வரீங்களோ வாங்க, உங்களால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன். வா உசாமா. ஹாய் அனீஷ், வாங்க, வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வரவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன்டா உன்னைய சொல்ல போகிறேன்? ஏன்டா பிரகாஷ் தேவையில்லாத இப்படி பேசுகிற? நீ வேற அது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குறைக்க போகுது. நீ எதுக்கு கேள்வி கேட்குற? யார் அந்த தப்பாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குறைக்க போகுது. சைலண்ட் வாட்சில் இருக்கிற நாய்ங்களுக்கு குறைக்க போகுது. உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? சைலண்ட் வாட்சில் இருக்கிறவங்கன்னா நான் எல்லாரையும் சொல்லலை, சில நாய்ஸை சொல்கிறேன். சில இதெல்லாம் வந்து ஒட்டு கேட்கணும்னு சொல்லி சில நாய்ஸ் எல்லாம் வந்துருக்குது. அந்த நாய்க்கு மட்டும் சொல்கிறேன் நான். இப்போ எல்லாம் குரூப்பாக சேர்ந்து வந்திருக்கானுங்க, வரட்டும். அவனுங்களால முடிஞ்சதை அவனுங்க பண்ணட்டும், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். இப்படி வந்து சேர்ந்து போயிட்டு பிரச்சனை பண்ணால் நம்ம பேசணும்னா ஆளாளுக்கு ஒன்று பேசினா அவள் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற எண்ணமா? அது வேலைக்கே ஆகாது தம்பி. எத்தனை பேர் வரீங்களோ வாங்க, உங்களால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன், வாங்க. நான் உன்னை ஏன்டா சொல்ல போகிறேன்? மோனி செல்லம் உள்ளே வரவே பயமாக இருக்குது. ஏன் உசாமா? யாருக்குப்பா இந்த திட்டு? அது உரைக்கிறவங்களுக்கு உரைக்கும் அண்ணா, உரைக்கிறவங்களுக்கு உரைக்கும். உன்னையெல்லாம் ஒரு அப்பா எத்தனை தான் உன்னை பெற்று போட்டாலே இல்லை பேர். அதே தான்டா பிரகாஷ், அந்த வயிற்றெரிச்சல் தான். எவ்வளோ வயிற்றெரிச்சல் படுறாங்களோ நான் அவ்வளோ மேலே வருவேன். இது நடக்கும். இது எத்தனை பேருடைய வயிற்றெரிச்சல் தெரியுமா? நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த 1 இயரில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த 1 இயர்லேயே நான் மானிட்டேஷன் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நல்லவங்க மட்டும் இருந்தால் போதாது, நம்ம கூட எதிரிங்களும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கெத்தாக போகும். சரியா? அழிஞ்சு போவானா அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம கூட வச்சுக்கிட்டாதான் வந்து ஜாலியாக போகும். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எத்தனை பேர் வயிற்றெரிச்சல் பட்டாலும் அவங்க வயிற்றெரிச்சல் பட நான் ஒவ்வொரு நாளும் மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? அது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை பெத்தவ, எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம லைஃப் நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். ஆமாம், இதை ஆட்டோக்கு பின்னாடி எழுதலாம், எழுதிக்கோ. ஹாய் அக்கா, எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆரியா, வாங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆரியா, சூரியனை பார்த்து நாய் பிழைச்சா என்ன பண்ணும்? அந்த நாய்